ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? என்னோடய ஸ்டைலில் வாங்க கைஸ் பார்க்கலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோடு கிழிச்சிட்டு க்ராஸாக அதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே வந்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? அதை பாருங்கள், சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு போட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நல்லா கோல்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதக்கணும். நம்ம எந்தெந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நல்லா வதக்கணும். அப்புறம் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காய் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில், அந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு. நல்லா குழம்பு வந்து கத்திரிக்காய் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக நல்லா குக்காகி சூப்பராக இருக்கும். நான் இதை செஞ்சு வேலூருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி செய்யும் போது எல்லாருமே சூப்பராக இருக்குது, என் தங்கச்சிலாம் சொல்லிட்டு செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழம்பு சுண்டி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா போய் அந்த காரம் உள்ளே ஊறுற வரைக்கும் நல்லா ஸ்லிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்து நல்லா காரம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து வெறுமே மீன் மாதிரி எப்படி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? பாய் எல்லாருக்கும். பாய்.